இப்போ நார்மலாக ஊரில் வெடி வாங்குறவங்க வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேரி பேக்ல வந்து எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போறப்ப நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கேரி பேக் வீட்டுக்கு போவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆகுது 2000 ரூபாய்க்கு. இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா சார்? 30 ஷாட்டும் இது உள்ளே வந்துருது. 2000 பேக்கேஜ்ல 2000 பேக்கேஜ்ல இப்போ இது எல்லாத்தையுமே 2000 ரூபாய்க்கு கொடுத்துறீங்க. அப்படி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் சிவகாசி தாங்க. சிவகாசியில பாரப்பட்டியில பில்லோ கிராக்கர்ஸ் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில இது வரைக்கும் யாருமே தராத 2000 ரூபாய் காம்போ கொடுக்குறாங்க. 32 ஐட்டம்ங்க. பார்த்தாலே அசந்துருவீங்க. ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோவர் மிடில் கிளாஸ் சாதாரணமா யாரா இருந்தாலும் சரி, தீபாவளிக்கு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு வெடி கண்டிப்பா வாங்குவீங்க. இவங்க கொடுக்குற காம்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஊர்ல வாங்குறீங்கன்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய் வருங்க. 2000 ரூபாய்க்கு இவங்க 32 ஐட்டம் காம்போ கொடுக்குறாங்க. அதை ஸ்பெஷலா பார்க்க போறோம். அது இல்லாம இந்த கடையை பத்தின மற்ற டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க வெடி வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கடையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிரேக்கிங் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வில்லோ கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸாக வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4500 கஸ்டமர்ஸ் வந்து 5000 கஸ்டமர்ஸ் வரைக்கும் எவ்ரி இயர் வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5000 கடை இருக்குது, தடிக்குள்ள ஏகப்பட்ட கடை இருக்குது. ஸோ ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ரைஸு. ஸோ நீ வந்து அந்த 100 ரூபா 150 ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக வந்து நிறைய கடைக்கு போகிறீங்க. எனக்கே என்கொயரிஸ் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கொயரி பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணாதான் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறப்ப வந்து அந்த குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு உண்டான ஃபெஸ்டிவல் இது. ஸோ அது வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறப்போ அந்த கிட்ஸுக்கு உண்டான செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு 100% வந்து கிளியராக தரவாக கொடுக்கணும். அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 5th இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பை பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாரப்பட்டி பஸ் ஸ்டாப் செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா வாக்கப்பில் ஒரு 100 மீட்டரில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வரோம்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பாரப்பட்டி பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சப்போஸ் வர முடியாதுங்க, பிக்கப் சொன்னீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பிக்கப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொல்கிறாங்க. ஆமாங்க சார். நீங்கள் வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 3 ஐட்டம் கொடுக்குறீங்க. உங்களால் இந்த 2000 காம்போன்றது எப்படி கொடுக்க முடியுது? எல்லாம் மினிமம் வந்து 3000 பண்ணுறப்ப சார். அதாவது வந்து 2000 இல்லைங்க சார். அதாவது வந்து நான் சொன்னீங்களா, எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து செலிப்ரேட் பண்ணணும். இது வந்து பட்ஜெட் ஃபேமிலி, அதாவது வந்து அதிகமாக தான் எடுக்க முடியும், கம்மியாக தான் அப்படிலாம் இல்லைங்க சார். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். அதனால தான் வந்து எனக்கு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களால் 3000 தான் பண்ண முடியுது மினிமம் பட்ஜெட். இதை நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் 3000 தான் நம்ம பண்றோம். செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு 3000 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் 3000 பண்ணி காம்போங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் சார் ஏதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதா ஓப்பனாக தான் நான் பேசுவேன். அதாவது வந்து நம்ம பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம் மட்டும் நம்ம பேக்கேஜை போடுவோம். இதில் வந்து ஒளிவு மறைவுல எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம செப்டம்பர்லேயோ இல்லை அக்டோபர்லேயோ நீங்கள் பேக்கேஜ் கேட்குறப்ப நான் கொடுக்கணும் திரும்ப. இல்லை நான் முடிஞ்சு போச்சு, இல்லை என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இப்போ மேபி ப்ரைஸ் 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ முன்ன பின்ன இருக்கலாமே தவிர பேக்கேஜ் நான் கொடுக்கணும். ஸோ அதுக்குண்டான மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டை பேக்கேஜில் வந்து செலக்ட் பண்ணுவோம். எல்லாரும் அதான் பண்ணுறாங்க, நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2000 எப்படி பேக்கேஜ் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சிம்பிளாக சொன்னாங்க. ரன்னிங் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு பேக்கேஜாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு 2 குழந்தைங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஒர்த்தபுளாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம அந்த 2000 பேக்கே வந்து 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம பஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த மேலே உள்ள இந்த பாக்ஸ் தான் இப்போ நீங்கள் 2000 பேக்கேஜ் இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க சார். இதில் என்னென்ன ஐட்டம் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படியே 2000 ரூபாய்க்கு வந்துடும். 2000 ரூபாய்க்கு வந்துடும் சார். ஆமாம். இப்போ பார்க்குற வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கஷ்டமான குடும்பமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ள வெடி எல்லாருமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நார்மலாக ஊரில் வெடி வாங்குறவங்க வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேரி பேக்ல வந்து எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போறப்ப நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கேரி பேக் வீட்டுக்கு போவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆகுது 2000 ரூபாய்க்கு. இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா சார்? இதில் வந்து மொத்தம் 2000 ரூபாய் பேக்கேஜில் நம்மளுக்கு 31 ஐட்டம் வந்துருங்க சார். 31 ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. ஓகே. சார் நம்ம ஸ்டார்வேல்லேருந்து சின்சான் வந்துடும் சார். இது ஓப்பன் பண்ணுங்க சார் ஃபுல்லாக. இது எல்லாமே பெரிய பெரிய ஐட்டமாக தான் இருக்குது. எதுவும் சின்ன ஐட்டம் எதுவுமே கிடையாது சார். எல்லாமே பெரிய சார். உங்களுக்கு சின்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த பாம்பு மாத்திரை வச்சிருப்போம், ஸ்டோன் வச்சிருப்போம். இதுதாங்க சார் சின்ன ஐட்டம். மற்றது எல்லாமே பெரிய ஐட்டம் தான். ஓகே சார், எடுங்க சார். இது வந்து ஸ்டார்வேல்லேருந்து சின்சானுங்க சார். ஃபுல்லாக 5 பீஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் வந்துடும்.
1 அடி ஷார்ட் ஒரு பாக்ஸ் வந்துடும். பிஜிலி பேக்கெட் ஒன்று வந்துடுங்க சார். அடுத்து வந்துன்னா பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் வந்துடும். செல்ஃபி ஸ்டிக்குங்க சார், 3 பீஸ் இருக்கும், அது ஒன்று வந்துடும். அடுத்து வந்து வர்ஷினி பிராண்டட்லேருந்து சக்கரை ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் வரும். அடுத்து ஸ்மோக்கி ஸ்டிக்கிங்ஸ், அந்த கலர் ஸ்மோக் மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 10 பீஸில் ஒரு பாக்ஸ் வந்துடும். அடுத்து குங்ஃபூ டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வந்துடும். இது வாலா இல்லாதனால அதுக்கு ஆல்டர்னேட்டாக. அடுத்து ஊதுபத்தி ஒரு பேக்கெட் வந்துடும். பீகாக் ஃபெதருங்க சார் ஒரு பாக்ஸு. கிங் ஆஃப் கிங் பாம் ஒன்று. வர்ஷினி பிராண்டட்லேருந்து சக்கரை பிக்கு. கிட்கேட் ஒன்று, சிட்புட்டுன்னு சொல்லுவாங்க. 3 சைடு பீகாக்கு. ராக்கெட் பாம்பு. பம்பரம். மெர்க்குரி பிராண்ட்லேருந்து 12 இன்ச் பென்சிலுங்க சார். சோட்டா ஃபேன்சி ஒன்று வந்துடும். பைப்பு. ஹெலிகாப்டர் ஒன்று வந்துடும். கார்ட்டூனு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சவர் ஐட்டங்க சார், 5 பீசஸ் உள்ள சவர் ஐட்டம் ஒரு பாக்ஸ் வந்துடும். டிஸ்கோ சவர் ஒரு பாக்ஸ் வந்துடும். 10 cm கம்பி ஒரு 5 பாக்ஸ் கொண்டது அப்படியே ஒரு பண்டல் வந்துடும். ரமேஷில் வந்து மேட்சஸ் ஒரு பாக்ஸ் வந்துடும் சார், 10 பாக்ஸ் இருக்கும். ஃப்ளவர் பாட் பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 எலக்ட்ரிக்கில் 2 பாக்ஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் அப்படியே வந்துடும். பாம்பு மாத்திரைங்க சார். ஃப்ளவர் பாட் ஸ்பெஷலில் ஒரு பாக்ஸ் வந்துடும். அடுத்து வந்து லட்சுமி வெடி, நான் 3.5 லட்சுமியில் ஒரு பண்டல் அப்படியே சார், 10 பேக்கெட் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் 3 பீஸுங்க சார், ஒரு பாக்ஸ் வந்துடும். 3 பீஸ் இருக்கும் உள்ள. 3 பீஸ், அது வந்து 2 இன்ச்சில் அவுட் மேலே போய் வெடிக்கிறதுங்க சார். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஷார்ட் வரும். 30 ஷார்ட்டும் இது உள்ளே வந்துருது. உள்ள 2000 பேக்கேஜில் கொடுக்கும். 2000 பேக்கேஜில் இப்போ இது எல்லாத்தையுமே 2000 ரூபாய்க்கு கொடுத்தாருங்க. ஆமாங்க சார், அப்படியே வந்துடும். 31 ஐட்டம் வந்துடும். இது இல்லாமல் அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்கிறாங்க. டெலிவரி சார்ஜ் இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 8% உங்களுக்கு 200 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றது ஏன் லாஸ்ட்ல வராதிங்கன்னு சொல்ற ரீசன், டெலிவரி சார்ஜஸ் அப்படியே இன்க்ரீஸ். நீங்கள் 2000 பேக்கேஜ் போனாலும் 400 450 ரூபா போட ஆரம்பிச்சு. நீங்கள் அக்டோபர்ல போனீங்கன்னா 450 500 போட ஆரம்பிக்கலாம். ஓகே. டெலிவரி சார்ஜஸ் அவ்வளோ கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே எடுத்தீங்கன்னா, இந்த சின்ன பேக்கேஜில் எடுக்கிறவங்க ஆகஸ்ட்டுக்குள்ளே எடுத்துக்கணும். அது உங்களுக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கும். ஆனால் ஒரு நார்மலாக ஒரு சின்ன சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2000 ரூபாய்க்கு வந்து இது ரொம்ப மோர் தென் ஒர்த்துங்க சார். மோர் தென் எனஃப், இதுவே அதிகம். பரவாயில்ல. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3000 5000 இதே மாதிரி இருக்குங்க சார், நிறைய இருக்கு உங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே. ஃபுல்லாக லிஸ்ட்டு அதிலே வந்துடும். லிஸ்ட்டு உள்ளே நாங்கள் வச்சிடும், உள்ளே வச்சிடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பண்ணால் 36 ஐட்டம் வந்துடும். ஓகே. இது எல்லாமே 3000 ஐட்டம். உங்களுக்கு பிளாஸ்டிக் வீல்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சார். கம்பி எல்லாமே பெரிய கம்பி வச்சிருக்கோம், எல்லாமே வந்துடும். உங்களுக்கு லிஸ்ட்டு வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்ப ப்ரொவைட் பண்ணிடுறேன். கீழே உள்ளது 5000 ரூபா. 5000 பேக்கேஜுங்க சார். அது படா பீக்காக்கு வந்து எல்லாமே 5000 பேக்கேஜில் படா பீக்காக்கு வந்துடும் சார். எல்லாமே பெரிய ஐட்டமாக வரும். 4 அடி ஷார்ட் வந்துடும். கம்பி வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி ஸ்பெஷலு எல்லாமே பெரிய பெரிய அக்னி பாம் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் வரும். உங்களுக்கு எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த 2000 ரூபா பேக் ரொம்பவே பிடிச்சிருக்கு சார் எனக்கு பர்சனலாக. சார் நம்ம சாதாரண ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி வெடிக்கிற அளவு. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்கு உண்டான ஐட்டம் தான் என்கிட்ட மேக்ஸிமம் நிறையா இருக்கும். ஆனால் நான் 220-225 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் உங்களுக்கு அரௌண்ட் 700-800 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. எல்லாமே நான் 1 by 1 காட்டணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours வீடியோ ஓடும். இப்போ மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்கலாமோ அது மட்டும் நம்ம வந்து காமிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வருஷம் நியூ அரைவல்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்ஸ் ஐட்டம் மட்டும் தான். ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி பீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹனி பீஸ் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தாமோ ஃபைரஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஹனி பீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலாக வந்து ஹெலிகாப்டர் சார், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் தான். ஹெலிகாப்டர் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹனி பீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு நியூ வெரைட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பி ஃபவுண்டைன். ஸோ பார்பி ஃபவுண்டைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் என்ன மாதிரி? ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டைன் தாங்க சார். ஃபவுண்டைன் டைப் தான் உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு வரும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா பிங்க் கலர் ஃபவுண்டைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் 1-2 பேர் கொடுக்குறாங்க. 5 பீஸ் வருங்களா? 4 பீசஸ் வரும். 4 பீஸ் வரும். 1 2 3 4 பீசஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் சமோசா. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இது வந்து உங்களுக்கு சமோசா மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 3 ஃபங்க்ஷன் வந்துடும். அதாவது வந்து கலர் ஸ்மோக் வந்துடும், அடுத்து ஒரு பாம் எஃபெக்ட்ல வெடிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸ் வந்துடும். இது வந்து 3 ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலா இது ஃபாஸ்ட் மூவிங், இப்போ மூவிங் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த வருஷம் நியூ அரைவல் பண்ணி. ஆமாங்க சார். ஆமா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிராஃபி இருக்குங்க சார். ஜிராஃபி ஆல்ரெடி வந்து இதுவும் ஃபாஸ்ட். ஜிராஃபின்றது ஒட்டகச்சிவிங்கி டைப்ல வந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எல்லாமே ஃபவுண்டைன்ஸ் தான். டிஃப்ரெண்ட் தாமா ஃபைலர் இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ஜோன் சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பாட் டைப்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு பால் ஒன்று பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கை எஃபெக்ட் ஒன்று இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுலயே இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து 4 பீசஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய்ன்னு சொல்லிட்டுங்க சார். இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம சாக்லேட் வச்சிருக்கீங்களா அதே டைப் தான். இதுல பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் இன்சைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாம் நியூ வெரைட்டி தான். இது நியூ ஃபங்க்ஷன் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிக்கபிள்ஸ். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எல்லாமே இந்த சாக்லேட் டைப்ல தான். 1 2 3 உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட் 3 பீசஸ். இது இப்போ நீங்க காமிக்கிறது எல்லாத்துலயும் எல்லாமே 3 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷனா 3 ஆக்சுவலா 3 பீஸ் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட். அதாவது டைனோசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஃபங்க்ஷன் வந்துருங்க சார். இது டைனோசர்ங்களா? டைனோசர் ஆமாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டபுள் சைடு ஒன்று வந்து ரெட் அண்ட் கிரீன் வாங்க, ஒரு சைடு வந்து கூட இது மாதிரி ரெண்டா தான் இருக்கும். ரெண்டா தான் இருக்குங்க சார். ஃபங்க்ஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து டைனோசர் வாயில இருந்து உங்களுக்கு நெருப்பு வர மாதிரி இருக்கும். இது சாக்லேட் மாதிரி இது என்ன சார் இது? சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு சார். சாக்லேட் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே. இது என்ன வெடிக்குங்களா? இது எல்லாமே வெடிக்கிறதாங்க சார். அதாவது வெடிக்கிற சின்ன பசங்க வெடிக்கிறாங்க. பாம் மாதிரில வெடிக்காது. ஜஸ்ட் நார்மல் வெடி மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் பண்றோம். எல்லாமே உங்களுக்கு ஃபியூஸ் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்குங்களா? ஃபியூஸ் இருக்கும். இது வந்து பர்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் பாம் மாதிரி வெடிச்சு சார் ரொம்ப சவுண்ட்ல இருக்காது, மீடியமா இருக்கும். வெடிச்சு உங்களுக்கு அந்த பேப்பர் மணி பேப்பர் வரும். ஓ மணி பேப்பர் கரன்சி பேப்பர் வரும். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்னேக் பீட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா வெடிச்சு 4 ஜம்ப் ஆகி 4 சக்கரை சுட்டும் வெளியே. இது உள்ள இருந்து 4 சக்கரை வெளியே வந்து சுத்திட்டு அது அந்த பாம்பு மாத்திரை இருக்கீங்களா ஸ்னேக் டேப்லெட். ஆமா ஆமா. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வரும். பார்க்க சின்னமா தான் இருக்கு. இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதாங்க சார். உங்களுக்கு ஆக்சுவலா வந்துங்க சார் அது பிரைஸ் வந்து கொஞ்சம் முன்னப்பினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஓப்பனாக சொல்றேன். பட் உங்களுடைய மேனுவல் ஒர்க் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடுத்து ஸ்டெப் எடுத்து அவங்க அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு உண்டான ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்று பர்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் பேப்பர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் வரும். உங்களுக்கு ரிங்ஸ் மாதிரி வருது. எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொண்டு வரதுனால உங்களுக்கு அந்த இது வருது. ஸோ அடுத்தது பாருங்க சார் டாக்கிங் டாமே, டெம்பிள் ரன்னு, சப்வே சப்பர்ஸ், கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட். 4 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபவுண்டைன் வருங்க சார். 2 ஸ்கை ஷாட் வரும். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன். இது வந்து செலிப்ரேஷன் வந்து கிட்ஸுக்கு உண்டான செலிப்ரேஷன். வெளியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. இந்த கம்பேரிசன் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்காக ஒரு ஷாப்பை விட்டுட்டு இன்னொரு ஷாப்புக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி கம்பேரிசன் இருக்கு இல்லைங்களா, அந்த குவாலிட்டி கம்பேரிசன் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த 100 ரூபா ஒரு செலிப்ரேஷன்ல 100 rupees நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒர்த்தா இல்லாதப்போ அவர் சொன்னாரு அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தோணும் இல்லையா, அது வந்து நம்ம கிட்ட இருக்காது. தெளிவா நான் தான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் நான் குவாலிட்டி பண்றதே கிடையாது. குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் கிடையாது. பிரைஸிங் உங்களுக்கு 100 ரூபா வேணுமா நீங்கிட்ட பேசுனீங்க தான் எனக்கு தெரியும். சரி எனக்கு வந்து இந்த ப்ரைஸிங் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா என்கிட்ட எனக்கு என்கொயரி பண்ணுறப்ப எனக்கும் புரியும் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஒர்க்கபிள் ஆகுது, ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு நான் பண்ணுறேன். இல்லை எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் தான். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண ஆங்கிரி பேர்ட்ஸ் இது ஸ்பெஷல் ஐட்டம் தான். சக்கர் செலிப்ரேஷன் ஸ்பெஷல் ஐட்டம் தான். அது வரைக்கும் அதுக்கு பப்பு சவர் இது வந்து நம்ம டைனோசர் பார்த்த மாதிரி பப்பு சவருங்கிறது யானை தும்பிக்கையில் வந்து உங்களுக்கு சவர் வர மாதிரி இருக்கும். இது எல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் தான். இது வந்து உங்களுக்கு மியூசிக்கல் ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கும். மியூசிக்கல் சைரன் சவுண்டோட வரும். 5 பீஸ் வந்துடும். இது உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடுங்க சார். இது வந்து 3 ஃபங்க்ஷன் வரும். இது வந்து 4 ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு. 1 2 3 4 4 ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஜம்பிங் சக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம். இது எல்லாமே இது வந்து மிக்கி ரோப்புங்கிறது என்னன்னாங்க சார் உங்களுக்கு சாட்டை டைப்பு தான். சாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ரெட்டு, க்ரீனு, வயலட்டு, பிங்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 4 கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே எரியும். இது எல்லாமே கிராக்லிங் ஃபவுண்டைன் சார். சிக்கி, பீமு, ராஜு, காளியான்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஐட்டம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈமு எக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிறையா பார்த்துருப்பாங்க சார். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்துருப்பாங்க, வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இது வந்து கிராக்லிங் ஃபவுண்டைன் மாதிரி வந்து ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகும்.
இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்கிறது என்னன்னா ஆகஸ்ட் 15th வரையும் இந்த ஆஃபர் தரோம். ஆமாங்க சார். முடிஞ்சால் வந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நான் எண்டு வரைக்கும் பண்ணி தரேன் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ வந்து தீபாவளிக்கு இன்னும் 2 மாதம், ஆகஸ்ட் இல்லாமல் 2 மாதம் இருக்கு. ஆமாம். நிறைய பேர் வந்து அடுத்த 2 மாதத்துல தான் வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? அதாவது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 கஸ்டமர் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலராக மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ புதுசாக வரவங்களுக்கு சார் மேக்ஸிமம் நம்ம கடையை தான் சார் ரெகுலராக வாங்குறது தெரியும், நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக செப்டம்பரில் வராங்க அப்படின்னா இப்போ நார்மலாக எக்ஸிஸ்டிங் இப்போ 15% நம்ம பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். 90% ஆஃபர் இல்லாமல் 90% ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். அது போக 15% பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எண்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன். ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன். செப்டம்பர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சார், சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் ஏதாவது வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆமாம், பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பண்ணிட்டு தான் அக்டோபர் நான் பண்ணுது. அக்டோபர் எண்டு வரைக்கும், அக்டோபர் 25 வரைக்கும் கன்ஃபார்ம் நம்ம டெலிவரி உண்டு. ஓகே, அதுதான் கேட்டேன். அது அக்டோபர் 25 வரைக்கும் உண்டு. நான் அந்த பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் சொல்கிறேன், அது சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வரப்போ மேபி அது 10% ஆகலாம், இல்லை 5% ஆகலாம். டிமாண்ட் கிரியேட் பொறுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் பில்லிங்ல இருந்து 15% அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்து மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ டெலிவரின்றது வந்து எத்தனை நாள்ல இப்போ புக் பண்ணது எத்தனை நாள்ல டெலிவரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு? இப்போ 8% பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து டிஸ்பேச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இப்போ டிஸ்பேச் போயிட்டு இருக்கு, ரெகுலரா போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பார்சல்ஸ் வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம், ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் டார்கெட் டைம் வந்து 4 to 5 days மேக்ஸிமம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு மேக்ஸிமம் நம்ம வந்து கர்நாடகா பண்ணிட்டு இருக்கோம், ஆந்திரா பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தா மேக்ஸிமம் 4 to 5 days நம்ம வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கைக்கு ரீச் ஆகுது பார்த்தா மேக்ஸிமம் 7th டேக்குள்ள உங்க கைக்கு போயிடும், பார்சல்ஸ் வந்து கைக்கு போயிடும். ஓகே, தீபாவளிக்கு எவ்வளோ கிட்ட வரையும் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம்? அக்டோபர் 25th லாஸ்டா இப்போதைக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம 31 தீபாவளிங்கிறப்ப 25th வரைக்கும் நம்மளால வந்து டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நெருங்கதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஏதாவது சப்போஸ் ரொம்ப சிக்கலாச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் 20க்குள்ள பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க. ஆமாங்க, அதாவது அவங்கள்ட்ட கீழே ஒர்க் பண்றவங்களுக்கோ இல்ல சிட்டு பிடிக்கிறவங்களுக்கோ, ஆமா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய லெவலா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறவங்களுக்குன்னு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா சார்? சார் கண்டிப்பா சார். நம்ம ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க சார். நம்ம 20 ஐட்டத்துல இருந்து 30, 40, 50, 60 ஐட்டம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது 5 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் தான் இதெல்லாம்? ஆமாங்க சார், 5 கிஃப்ட் பாக்ஸ் தான். இது வந்து 20 ஐட்டம் சார். 20 ஐட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து உங்களுக்கு 325 பிரைஸ் வரும் சார். லிஸ்ட் பிரைஸ் எல்லாமே நம்ம அடிஷனல் பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி 15% நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இது 20 ஐட்டம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 30 ஐட்டம் நீமோ. அடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா 40 ஐட்டம்ஸ் வந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 750 வரும். ஓகே, லிஸ்ட் பிரைஸ் நான் சொல்றது எல்லாமே லிஸ்ட் பிரைஸ். இதுல டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு 50 ஐட்டம்ஸ் சார். இதுல என்னென்ன ஐட்டம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். இது வந்து 1100 லிஸ்ட்ல வரும் சார் பிரைஸ். ஓகே, 1100 வருங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா 60 ஐட்டம் சார். 60 ஐட்டம் தூக்கவே முடியலையே, இது கொஞ்சம் எல்லாம் வெயிட்டா தான் இருக்கு சார். எல்லாம் சார் எல்லாமே சொன்னா பிராண்டட் தாங்க சார். எல்லாமே உங்களுக்கு ஒன்னும் கூட வேஸ்ட் ஆகாதுங்க சார். எல்லாமே நீட்டா இருக்கு. எல்லாமே நாங்கள் தரவா செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டை எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 1500 லிஸ்ட் வருங்க. அதுல இருந்து உங்க பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் 15% பண்ணிடுறோம். ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் ஒன்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் கிரியேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லிங் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 10ங்கிறது 5 கூட ஆகலாம். அந்த 90% டிஸ்கவுண்ட்ன்றது அது காமனா இருக்குங்க. அது நம்ம அக்டோபர் வரைக்கும் அந்த பிரைஸ்ங்கிறத நம்ம காமனா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 15% அந்த டிஸ்கவுண்ட் மட்டும் நம்ம டிமாண்ட் கிரியேட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபேக்டரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஷாப் டூர் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே காட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது போக நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பிராண்டட்லேயே வச்சிருக்கோம். நார்மல் குருவிவெடி, லட்சுமி வெடியிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z உங்களுக்கு 220 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோம். இது போக நான் சொல்கிற ஒரே விஷயம், எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. சேஃபாக என்ஜாய் பண்ணி நல்லா வந்து கிட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி அந்த நாளை சந்தோஷமான நாளாக கொண்டாடுங்க. யாரும் வந்து கையை வச்சுட்டு விபரீதமான எந்த ஒரு இதுக்கும் நெருப்பை கையில் வச்சுட்டு விளையாடுறதோ அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அந்த பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் பாருங்கள், வீடியோஸ் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எனக்கு கூப்பிடலாம். டவுட் அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 1 or 2 minutes உங்களுக்கு ரிப்ளை வரும். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேரும். அது தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.